இன்னைக்கு நாம சகிப்புத்தன்மை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குணத்தை பற்றி நாம பார்க்கலாம். இந்த சகிப்புத்தன்மை நம்ம வாழ்க்கையில ஏன் ரொம்ப முக்கியமானது? இல்ல இதை பத்தி நம்ம தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி, இது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு மகத்துவம் கொடுக்கக்கூடியதா இருக்கு, முக்கியமான ஒண்ணா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். நிறைய விஷயங்கள்ல நம்ம கவர்ச்சிக்கப்பட்டு போறோம். ஆனா இந்த சகிப்புத்தன்மை எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவை, எந்த அளவுக்கு நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. இந்த சகிப்புத்தன்மை இல்லாததுனால தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளோ பேர் இழந்திருக்கிறாங்க. அதை யாருமே நம்ம கவனம் கொடுக்கறது இல்ல. வாழ்க்கையில நம்ம முன்னேறதுக்கு 2 விஷயம் தேவையா இருக்கு. சந்தோஷமா இருக்கிறதுக்காக எல்லா விஷயங்கள்லயும் நம்ம உயர்ந்து போகணும். உச்சாண்டி நிலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே சமயத்துல ஆழ்ந்தும் போகணும். நம்ம எல்லாருமே முயற்சி செய்து வாழ்க்கையில எல்லாத்துலயுமே இப்போ உயர்ந்துட்டோம். உயர்ந்த நிலைக்கு நம்ம போயிட்டோம். ஆனா எந்த அளவுக்கு ஆழ்ந்து போயிருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த சகிப்புத்தன்மையை பொறுத்துதான் இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம சகிச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வெற்றி அடைய முடியும். ஒரு ரப்பர் மாதிரி இருந்தோம்னா தான், அதாவது வளைந்து கொடுத்து எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா தான் வாழ்க்கையில நம்ம வெற்றி அடைய முடியும். அதுக்கு அனுசரிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய இந்த சகிப்புத்தன்மை நமக்கு தேவை. ஒரு குச்சி மாதிரி இருந்தோம் அப்படின்னா எங்க போனாலும் நம்மளால நிலைச்சு இருக்க முடியாது. குச்சி என்ன ஆகும்? உடைஞ்சுதான் போகும். நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்திலயா இருந்தாலும் சரி, நமக்குள்ளார தேவை சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது. இது ஒவ்வொரு மனிதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாருங்க, ஒருத்தர் ஒரு பெரிய அறிவாளியா இருக்கிறாரு. நிறைய புத்திசாலி. மற்றவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு பெரிய புத்திசாலி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் எல்லா விஷயத்திலயும் ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிறாரு. நல்ல விஷயங்களை தான் மற்றவங்களுக்கு சொல்றாரு. ஆனா அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவங்க ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கும் பொழுது அவருக்கு என்ன ஆகுது? தன்னை இன்சல்ட் பண்ண மாதிரி, அவமதிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட சகிப்புத்தன்மை குறைவாக இருக்கு. சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ எல்லா விஷயங்கள்லயும் முன்னேறி இருக்காங்க, நல்ல விஷயங்களை தெரிஞ்சிருக்காங்க. ஆனா சகிப்புத்தன்மை இல்லாததுனால தன்னை அவமதிச்சிட்ட மாதிரியும் குற்ற உணர்வு மாதிரியும் அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. காரணம் சகிப்புத்தன்மை குறைவாக இருக்கு. யார் ஒருத்தர்கிட்ட சகிப்புத்தன்மை இருக்குதோ அவங்க சுயமரியாதையில செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல அவங்களால நிலைச்சு இருக்க முடியும். யாருக்கிட்ட சகிப்புத்தன்மை குறைவாக இருக்குதோ அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சுயமரியாதை இல்லாம இருக்கிறதுனால, சுயமரியாதையில நிலைச்சு இல்லாத இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் என்ன ஆயிடுவாங்க? அப்செட் ஆயிடுவாங்க. சுயமரியாதை அப்படிங்கிற சீட்டுல செட் ஆகாம இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் அப்செட் ஆயிடுவாங்க. அவங்க பேசக்கூடிய பேச்சு, நடத்தைகள், செயல்கள் எல்லாமே மூடு ஆஃபா தான் இருக்கும். காரணம் அந்த சகிப்புத்தன்மை இல்லாததுனால. சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி. கடல்ல எல்லா விதமான தண்ணியும் தான் அதுல போய் சேருது. நல்ல தண்ணியும் போய் சேருது, கெட்ட தண்ணியும் போய் சேருது. ஏதாவது ஒரு பெரிய பொருளை நம்ம கடல்ல போட்டாலும் எல்லாத்தையுமே அது என்ன பண்ணுது? உள்வாங்கிக்குது. அதாவது ஏற்றுக்கொள்ளுது. சகிப்புத்தன்மைக்கு முக்கியமான ஆதாரமே என்ன அப்படின்னா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி. எது வந்தாலும், யாரு எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்மளால ஈஸியா சகிச்சுக்க முடியும். இல்லைன்னா சகிச்சுப்போம். ஆனா எப்படி சகிச்சுப்போம் அப்படின்னா, கஷ்டப்பட்டு சகிச்சுக்கிறது ஒரு பெரிய வேலை அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு சகிச்சுப்போம். இல்ல மற்றவங்க கிட்ட அதை புலம்ப ஆரம்பிப்போம். நான் இவ்வளவுதான் சகிச்சுக்கிறது, நான் தான் சகிச்சுக்கணுமா, நான் தான் சாகணுமா அப்படின்னு நம்ம புலம்ப ஆரம்பிப்போம். சகிச்சுக்கிறதே சகிச்சுக்கிறோம். நம்ம சந்தோஷமா ஏன் நம்ம சகிச்சுக்க கூடாது? அதுக்கு எல்லாரையும் எல்லா சூழ்நிலையையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்ம கிட்ட இருந்துருச்சு அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் நம்ம சகிச்சு போக முடியும். அதை சகிச்சுக்கிறது கூட எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸியா இருக்கும். நம்ம சகிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த சூழ்நிலையை நம்மளால கடந்து போக முடியும். இந்த சகிப்புத்தன்மை, இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி, இதெல்லாம் எந்த ஒரு கடையிலையும் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது.
இத வந்து ராஜயோக தியானத்தின் மூலமாக தன்னை ஒரு ஆத்மா அப்படின்னு உணர்ந்து இறை தந்தைய மனசால நினைக்கும் பொழுது அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் இந்த சகிப்புத்தன்மை, இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி வந்து நமக்கு கிடைக்கும். அதனால இறை தந்தையை நினைவு செய்து நமக்குள்ளார சகிப்புத்தன்மையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியையும் நிறைத்துக் கொள்வோம். நல்லது. ஓம் சாந்தி.